என்னம்மா? எனக்கு மனசே சரியில்லைண்ணே. ஒரு 4 நாள் இங்க இருந்துட்டு போலான்னு வந்தேன். ஐயோ. ஒண்ணு இல்லம்மா, நீ போமா. என்னம்மா, எங்க கிளம்பிட்ட? ஹாஸ்பிட்டலுக்கு அத்தை. என்னாச்சு? முகம் இப்படி வாடி போயிருக்கு. சாப்பிட்டியா இல்லையா? நீ அப்படி போய் உட்காரு, நான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிட்டுட்டு போ. ஏதாவது ஒண்ணு சமைச்சு டைமுக்கு சாப்பிடுறது கிடையாது. பக்கத்துல யாராவது இருந்தா தானே. முகம் எப்படி வாடி கிடக்கு பாரு. என்னாச்சு? ஏமா கண் கலங்குது? ஐயோ கடவுளே, ரொம்ப காரமா இருக்கா? உனக்கு பசின்ன உடனே தெரியாம காரமா கலந்து எடுத்துட்டு வந்துட்டேன். இந்த என் தங்கம் இல்ல, கொஞ்சம் பொறுத்துக்கோமா. சுகுணாக்கா, சாந்தி அக்கா, இங்க தாத்தா மூச்சு விட முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. வாங்க. ஐயோ, பக்கத்துல யாராவது இருக்கீங்களா? தாத்தா, தாத்தா, என்னாச்சு தாத்தா? அப்பா, என்னாச்சு? என்னாச்சுப்பா? அப்பா, என்னாச்சுப்பா? கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. எழுந்திருங்க. என்னாச்சுப்பா? பயமா இருக்கு. ஆட்டோ வர சொல்லுங்க. தாத்தா, சீக்கிரம் தாத்தா, மெதுவா. பாத்து ஜாக்கிரதை. வாங்க. சீக்கிரம் வாங்க. அங்க ஆட்டோவை கூப்பிடுறேன். சீக்கிரம் கூப்பிடு. வா. பாத்து, மெதுவா. பாத்து. வாமா. வண்டியேறா. டாக்டர் பாத்துட்டு இருக்காங்க. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? என் சித்தப்பா. என்னாச்சு டாக்டர்? அவரோட நிலைமை இப்ப ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. எல்லா வால்ஸும் பிளாக் ஆயிடுச்சு. இது மேஜர் ஹார்ட் அட்டாக். அவரோட உயிரை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஐ அம் சாரி. யா, ஓகே. சொல்லுங்க சித்தப்பா. டேய் சிவாஜி, அப்பாக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுடா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் என்னென்னமோ சொல்றாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. நீ உடனே கிளம்பி வா. இப்ப எப்படி இருக்காரு சித்தப்பா? கஷ்டங்கிறாங்க. நீ சீக்கிரம் கிளம்பி வாடா. நான் இப்ப வரணும்னு நினைச்சாலும் வர முடியாத சூழ்நிலைப்பா. லாஸ்ட் வீக் தான் லே ஆஃப்னு சொல்லி 20 பேரை தூக்கிட்டாங்க. இப்ப நான் வந்தேன்னா என் வேலையும் போயிடும். நீங்க எல்லாரும் அங்க இருக்கிற தைரியத்துல தான் நான் இங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ப்பா. எவ்வளவு பணம் செலவானாலும் சரி, நான் அனுப்பி வைக்கிறேன். நீங்களே பாத்துக்கோங்க சித்தப்பா, ப்ளீஸ். பணம் என்னடா? அவருக்காக என் நிலத்தையே வித்து கொடுப்பேன்டா. ஆனா நீ பக்கத்துல இருந்தா அந்த தைரியமே வேறடா. நீ வாடா. எனக்கு மட்டும் இந்த நிலைமையில அப்பா பக்கத்துல இருக்கணும்னு ஆசையா இருக்காதா சித்தப்பா? என்னால வர முடியாத சிச்சுவேஷன். அப்படி என்னடா நிலைமை? ஐயோ, உங்களுக்கு எப்படி சொல்றது? சரி, நான் வர ட்ரை பண்றேன். அவரு உனக்கு அப்பாடா. நீ இல்லாம எப்படிடா? ஓகே, நான் அப்புறம் பேசுறேன். அப்பா! ஒரு வாட்டி எழுந்திருப்பா. இந்த வீட்லயே மானசிக்கு கல்யாணம் பண்ணணும். நீ தனியாலாயிட்டா என்கிட்ட வான்னு சொன்னியே. இப்ப என்னையே தனியா விட்டு போயிட்டியப்பா. அப்பா,
டேய் சதா, இவர் பையன் சிவாஜிக்கு ஒரு போனை போடுறா, வரானான்னு பாப்போம். கடைசி நேரத்திலயாவது கூட இருக்கட்டும். என்ன ஆனாலும் சரி, இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம டைமுக்கு கொடுத்தாகணும். our target date will be sorry guys. ராமையாவை பத்தி பேசாத ஆளுங்க இருக்காங்களா? ராமையா போகாத வீடு இருக்கா? எல்லாரும் மனசுலயும் இருப்பாரு. அதுக்குள்ள இப்படி நடந்து எல்லாரையும் அவர் வீட்டுக்கு வர வச்சுட்டாரு. எப்படி படுத்திருக்காரு பாரு. So December 5th குள் sorry guys, I have to take this call. எத்தனை தடவை ஃபோன் பண்ற? ஃபோன் எடுக்க மாட்டியாடா? வேலையா இருக்கேன், சொல்லுங்க. சீக்கிரம் கிளம்பி வாடா. என்னாச்சு சித்தப்பா? அப்பா இறந்துட்டாருடா. நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி வாடா. இல்ல சித்தப்பா, முக்கியமா சப்மிட் பண்ண வேண்டிய ப்ராஜெக்ட் இருக்கு. லீவு கேட்டாலே வேலையை விட்டு தூக்குற நிலைமை. ஜாப் போயிடுச்சுன்னா இஎம்ஐ ஹவுஸ் லோன்லாம் கட்ட முடியாதுப்பா. இந்த நேரத்துல சம்பளத்தை பத்தி ஏன்டா யோசிக்கிற? அப்பா மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் இந்த நேரத்துல வர முடியாத நிலைமை. நீங்களே பாத்துக்கோங்க சித்தப்பா. ஏப்பா, என்னாச்சுப்பா? சிவாஜிக்கு போன் பண்ணியா? கிளம்பிட்டானாமா? வரேன்னு சொன்னானா? அப்பாக்கு நானே கொல்லி வைக்கிறேன். இவர் பையன் இருக்கிறப்ப நீ எப்படிப்பா பண்ண முடியும்? அவருக்கு நான் பிறக்கலனாலும் என்னையும் அவர் பெத்த பையன் மாதிரிதான் பாத்துக்கிட்டாரு. என்னோட பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்ன உடனே 10 லட்சம் கொடுத்தாரு. என் கஷ்டத்துல பங்கெடுத்துக்கிட்டாரு. என் சந்தோஷத்துல கூட இருந்தாரு. அதனாலதான் அப்பாக்கு நானே கொல்லி வைக்க போறேன். ஹலோ ரேணுகா. என்னாச்சடி, இன்னைக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் வரல? என்னால் இன்னைக்கு வர முடியாது. கொஞ்சம் கோல்டாக இருக்கு, அப்படியே ஃபீவராகவும் இருக்கு. அப்படியா? சரி, ரெஸ்ட் எடுத்துக்கோடி. சரி.